என்னோட சண்டே vlog பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி மார்னிங் சீக்கிரமாக நானும் என் தங்கச்சியும் எழுந்து சர்ச்சுக்கு போகணும். எத்தனை மணிக்குன்னு தானே கேட்குறீங்க? 9:30க்கு தான். அது சீக்கிரம்லாம் கிடையாது. ஸோ சர்ச் போயிட்டு அங்கே ப்ரேயர்லாம் முடிச்சதுக்கப்புறமா இன்றைக்கி பீச் போகலான்றத நாங்கள் லாஸ்ட் மினிட்டில் தான் டிசைட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஆட்டோ புக் பண்ணி பெசன்ட் நகர் பீச் வந்துவிட்டோம். ஸோ மார்னிங் வந்துட்டு வெயில் இன்றைக்கி கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தது. ரொம்ப வெயில் கிடையாது. பட் மண்ணெல்லாம் கொஞ்சம் ஹாட்டாக இருந்தது. பட் மேனேஜபிள் தான். ஸோ வாழ்க்கையில் சம்டைம் நம்ம தெரிஞ்ச நிறைய இடத்துல ஏமாறுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த அண்ணாவோட கடை. நான் எங்கே என்ன ஏமாந்தேன் அப்படின்றத உங்களுக்கு நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ இது எல்லாம் முடிச்சுட்டு என்னோடய ஃபேவரட்டான கடலை பார்க்க வந்தாச்சு. என்னன்னு தெரியலங்க, கடலை பார்க்கும்போது அப்படி ஒரு மன அமைதி, அது உங்களுக்கு வேறு எதுவுமே கொடுக்காது. ஸோ அந்த அமைதியை இன்றைக்கி நான் என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பி வீட்டுக்கு நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ அதுக்கடுத்து எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்பாட் பார்த்திங்கன்னா, ஸோ இந்த பெசன்ட் நகர்லேருந்து திருப்பி வரும்போது இருக்கிற இந்த மரங்கள் தான். சென்னையில் வந்துட்டு நிறைய இடத்துல இந்த மாதிரி கிடையாது. ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்கும். ஐ திங்க் திருவான்மியூரில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி பெசன்ட் நகர்லேருந்து நம்ம அடையார் போகிற ரூட்டில் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். நடுநடுவில் இந்த மாதிரி அழகான ஆரஞ்சு ஃப்ளார்ஸ், பிங்க் ஃப்ளார்ஸ் இதெல்லாம் பார்க்கும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற ஒரு ஹெக்டிக்கான லைஃப்பில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, நல்ல சட்டிலாக, அமைதியாக இருந்தது. அண்ட் ஐ ஃபெல்ட் லைக் ஸோ ஹாப்பி ஆன் தட் சண்டே. ஸோ இந்த சண்டே எனக்கு ரொம்ப சூப்பராக போச்சு. அண்ட் கடைசியாக சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த யானை பொம்மையை வாங்குறதுக்காக தான் நான் இங்கே இருக்கிற கேம் விளாண்டு 500 லூஸ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சும் 500 இன்றைக்கி லூஸ் பண்ணிட்டேன். எண்ட் ஆஃப் த டே எனக்கு கிடச்சது ஒரு ஊறுகாய் ஆடி மட்டும்தான். ஸோ நான் முடிஞ்சால் உங்களுக்கு நான் அதை அடுத்த வீடியோவில் காட்டுறேன். லைஃப்பில் சம்டைம் தோற்றுருவோன்னு தெரிஞ்ச ஒரு ரிஸ்க் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ரிஸ்க் தான் இது. பட் ஆனால் ஜாலியாக இருந்தது. ஸோ நீங்களும் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக என்னோடய ஃபேவரட் காஃபியும் என் தங்கச்சியோட ரோஸ் மில்கோட இந்த டே எங்களுக்கு முடிஞ்சிச்சு. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.